ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த யூடியூப் சேனல் வழியாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Greetings to you all in the name of our Lord, our Savior Jesus Christ through this YouTube channel. இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே நானும் என்னுடைய இளைய மகளும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். And we are very glad to share God's word on this Sunday morning. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, and today's title of the message is, கர்த்தர் ஒரு மனிதனை எப்பொழுது தமது ஊழியத்திற்கு அழைப்பார்? and when did the God choose men to minister and do the service for him? கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவையான தகுதிகள் என்னென்ன? And what are the qualities required for a godly man to do the ministry of God? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். Let us see few things in the Holy Bible. தேவ மனிதர்களை குறித்து நாம் அதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்கலாம். And let us meditate a few godly men in the Holy Bible. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் இதை கவனித்தால், இது கடைசி வரை நீங்கள் கவனித்தீர்களானால் உங்களுக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். And we are hope it will be very useful for you when you take your Holy Bible within you and throughout you listen to this message. நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let me read the one verse. என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 15 to 18 வரை உள்ள வசனங்களையும், Numbers 27 from verse 15 to 17. அதில் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். And let us read the verses from 22 to 23. மோசே கர்த்தரை நோக்கி, and Moses said to God, கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு, and he was telling that the congregation was without the leader to lead, அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார். And Moses said to God to set a leader before the congregation of Israel's people to lead them in a way. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், Then God spoke to Moses, ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, and God said to Moses to lay his hand on Joshua the son of Nun, because he has that spirit. அப்படியே அது 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, and when we read the 22nd and 23rd verse, மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் ஆசாரியனுக்கும் சபைக்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் கை வைத்து கர்த்தர் தமக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தார். And Moses did what the things the Lord has commanded him. He just said with Joshua in front of all the priests and the congregation. He laid his hand on Joshua and he inaugurated him and he dedicated him. Amen. Hallelujah. 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 கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். At first, God was calling Moses to bring the people of Israel from the slavery of Egypt. அப்பொழுது மோசே அநேக சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். Moses was telling so many reasons to God. அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பிதாவாகிய தேவன் பொறுமையோடு அவர் பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார். And whatever questions that he was asking, God was patiently responding to him and he was calling him. அப்படி சொல்லி மோசே அழைத்தார். He was responding with patience and he was calling Moses likewise. அவர் அழைத்து கொண்டே வந்த பிற்பாடு அவன் மோசே மரித்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. And when Moses dies, அப்ப மோசே மரித்ததுக்கு அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். After Moses' death, he wants to lead the congregation. He wants a person to lead the congregation. அதைத்தான் நம்ம வேதத்துல வாசித்தோம். மோசே கர்த்தரை நோக்கி ஒரு புருஷனை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னார். And that's why Moses was telling God to make a man to set over before the congregation. ஆனால் அப்பொழுது கர்த்தரே யோசுவாவை பார்த்து தமது ஊழியத்தை தமது பணியை செய்யும்படி யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். By that time God said to Moses, God chooses Joshua to do the ministry for him. எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் ஜோசுவாவை தெரிந்தெடுத்தார்? There are so many people, but why does God choose Joshua? அதைத்தான் இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்க்க போகிறோம். And today we are going to see that through our Bible. முதலாவது யோசுவாவை பார்க்கும் பொழுது அவன் ஒரு கீழ்ப்படிகிறவனாய் இருந்தான். At first he was obedient. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அது 8 to 16 வரை உள்ள சம்பவங்களை நாம் வாசிக்கலாம். In Exodus chapter 8 from the verse 10,
17ஆம் அதிகாரம் 8 இருந்து 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். From verse 8 to 16. அப்பொழுது அங்கு ரெவிதீமிலே அமலேக்கியர் வந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். And the Amalekites fought against Israelites in Rephidim. அப்படி வரும்பொழுது அங்கு யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. In Exodus 17:10. அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே யோசுவா செய்து முடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And it was written that Joshua did according to the words of Moses. யோசுவாவுக்கு எந்த முன் அனுபவம் கிடையாது. Joshua doesn't have any previous experience. இதற்கு முன்பாக யோசுவா எந்த விதமான யுத்தத்திலும் கலந்து கொண்டதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. It was not written that Joshua was fought any battles before. மோசே இடத்துல நான் எப்படி போய் இந்த யுத்தத்தை நான் செய்வேன், எனக்கு அது அனுபவம் இல்லை என்று அவன் சொல்லவில்லை. Joshua was not quarreled with Moses that he has none other experiences before. ஆனால் மோசே என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். But Joshua did whatever Moses told him. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பணிக்காக சொல்லும் பொழுது அவன் கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். Joshua was obedient to do the ministry of God. சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். Secondly, அவன் ஊழியக்காரரோடு அவன் இணைந்திருக்கிறவர் இருந்தான். Joshua was assisting the servant of God. யாத்திராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது In Exodus chapter 24 from the verse 12, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், the Lord spoke to Moses. நீ மலையின் மேல் ஏறி வா, நான் உனக்கு கற்பலைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் எழுதி கொடுக்கிறேன், நீ அதை ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயை மலைக்கு அழைக்கிறார். The Lord calls Moses to the mountains so that he gives the tablets of stone and the law of commandments to preach to the people. ஆனால் அப்பொழுது மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகும் வரை யோசுவா மோசே கூடவே நடந்து வருகிறார். And until Moses reaches the mountain, Joshua was assisting Moses. அதாவது ஒரு ஊழியக்காரரோடவே எப்போதும் இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். Joshua had the experience of assisting the servant of God. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். Thirdly, அவர் ஜனங்களை குறித்து அல்லது சபையை குறித்த ஒரு அக்கறை அவருக்கு இருந்தது. Joshua had the care and compassion towards the congregation and the people. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In Exodus 32 verse 15, அவர் மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். when Moses was returning back from the வந்த mountain, பொழுது அங்க ஜனங்கள் எல்லாம் அங்க ஆடி பாடி கொண்டிருக்கிறார்கள். and the people were dancing. அப்பொழுது அந்த யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது In Exodus 32 verse 17, மோசே மலையிலிருந்து இறங்கி வரும் வரை அங்க பொறுமையோடு யோசுவா காத்திருக்கிறார். until Moses returned back from the mountains, Joshua was staying there and waiting for Moses. ஊழியக்காரர் இங்க இருன்னு சொல்லிட்டு போனா அவர் வரும் வரை, அவர் 40 நாட்கள் மலையிலிருந்து கீழே இறங்கும் வரை யோசுவா பொறுமையோடு காத்திருந்தார். Moses said to Joshua to stay there. It was almost 40 days, but Joshua stayed there. நான்காவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். And fourthly, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Exodus 33 from verse 11, அப்பொழுது கர்த்தர் மோசே இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை போட சொல்லி இருந்தார். the Lord asked Moses to build a tabernacle. அங்கே யோசுவாவை இருக்க சொல்லி மோசே கட்டளையிட்டு இருந்தார். And Moses commanded Joshua to stay there in the tabernacle. இங்க வேதம் சொல்லுகிறது, Here Bible says, அவன் அங்கே மோசே திரும்பும் வரை அவன் அங்கேயே காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and until Moses returned, Joshua not even depart from the tabernacle. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வாசிக்கலாம். We can read that Joshua was never depart from the tabernacle. ஐந்தாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். And the fifth one is, அவன் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகாத ஒரு மனிதனாய் காணப்பட்டான். Joshua was the man who never fears over the situations prevailing around. அங்கு கானானை வேவு பார்ப்பதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு மனிதனை அனுப்புகிறார்கள். And when the 12 members of the tribes were sent to spy out the Canaan, அது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். we can read it, that incident in Numbers 13 and 14 அங்கு chapter. போகும் பொழுது அங்க ராட்சதர்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறார்கள். And they were seeing and encountering the giants. அது பாலும் தேனும் ஓடுகிற
தேசம் என்பதையும் பார்க்கிறார்கள். And they were also accepting that the land was flow of milk and honey. அதே டைம்ல அங்கு அநேக பலசாலிகளும் பலவான்களும் ஜெயண்ட் அந்த அந்த எதிரிகளும் இருக்கிறார்கள். At the same time there was a very mighty men and the well-known men and the giants were also there. ஆனால் 10 கோத்திரத்திலுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். But all the people from the 10 tribes were fearing over there. ஆனால் யோசுவாவும் காலேபும் அவர்கள் பயப்படவே இல்லை. But Joshua and Caleb was not even feared. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவங்க சொல்றாங்க கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். They were declaring that the Lord is with us. நம்ம அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள். They were declaring that we don't want to fear for them. இந்த நாளிலே உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் என்கிற தொற்று வியாதியால பயப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் எதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Even in this today's world, over this pandemic situation, maybe the world may get feared, but I just want to tell you people, you don't want to get feared. ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி மூலமாக பத்திரிகை மூலமாக நாம் இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது அநேக துர்ச்செய்திகளை பார்க்கிறோம். ஆனாலும் நாம் நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். Every day we are getting bad and evil things from the newspapers and televisions, but we must confess the good things from our mouth. அவர்கள் கர்த்தரை விட அந்த ராட்சதர்களையே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். And all those, the rest of the people, they were only concentrated on the giants. அந்த ராட்சதர்களையே பார்த்து கொண்டவர்கள் தான் அங்கு பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். The people only they focused the giants, they could not enter into the land of Canaan. ஆனால் கர்த்தரையே நோக்கி பார்த்த அந்த காலேபும் யோசுவாவும் மாத்திரம் அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். But the Joshua and Caleb who sees through their faithful eyes and they entered the land of Canaan. அவங்க 12 பேரும் பார்க்கறாங்க. All the 12 members were seeing that. அவங்க சொல்றாங்க அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று என்று விசுவாச அறிக்கையோடு ஜனங்களை தேற்றுகிற வார்த்தைகளை வந்து சொல்லுகிறார்கள். And this Joshua and Caleb, they are stating the statement of faith that the protection was gone over there. இதெல்லாம் ஒரு ஊழிய அழைப்பிற்கு நமக்கு தேவையான ஒரு காணப்பட வேண்டிய தகுதிகளாக இருக்கிறது. And all these qualities that we should require to do the ministry of God. நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You should not be feared. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆறாவதாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். And sixth we can see about an incident. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது In Numbers chapter 27 verse 18, கர்த்தர் மோசேயிடம் சொல்லுகிறார், God said to Moses, ஆவியை பெற்ற புருஷனாகிய யோசுவா என்று சொல்லுகிறார். he is addressing Joshua as a man who is filled with the Spirit. நாமும் பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். We must also possess with the Holy Spirit. அதே உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. In Deuteronomy chapter 34 verse 9 says, ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்ட யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here Joshua was described as he is full of spirit of wisdom. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நாமும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We must also possess with the Holy Spirit. அடுத்தபடியாக யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது And next when we see about Joshua, யோசுவா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 14 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது in Joshua 24 verse 14 and 15, அவர் அங்க மரிக்கிற நேரம் 110 வயதில் அவர் மரித்து போகிறார். மரிக்க முன்பதாக அவர் சொல்லுகிற வார்த்தை, and before he dies, அவர் சொல்றார், மரண பரியந்தம் அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். Even at his old age, Joshua was declaring that he and his household will serve Lord. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி Numbers 27 verse 18, கர்த்தரே தான் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். God chosen Joshua. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது When we read Joshua chapter 1 verse 1, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று துவங்குகிறார். in the beginning it was written that Joshua, the assistant to Moses, ஆனால் முடிக்கும் போது யோசுவா 24 29 வாசிக்கும் பொழுது but in the end
Joshua 24 verse 24, யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று முடிக்கப்பட்டிருக்கிறது. and it was written Joshua the servant of Lord. ஆகையினாலே நாம் யோசுவாவை போல நாம் அப்படிப்பட்டதான் ஒரு குணாதிசயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். We must have all the qualities that Joshua had. சரி, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20 இருந்து 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, when we read Acts chapter 7 from verse 20 to 23, மோசேயுடைய வைராக்கியத்தை நாம் பார்க்கலாம். we can see the zealous of Moses. அவன் 3 மாத குழந்தையிலே தண்ணீரில் விடப்பட்டு அவன் அரண்மனையிலே, பார்வோனுடைய அரண்மனையிலே 40 வயது வரை எகிப்தின் ராஜாவுடைய வீட்டிலே அவன் வளர்ந்தாலும் தன்னுடைய சகோதரர் மீது அவன் பாசம் வைத்திருந்தார் மோசே. Moses was brought up in his household for the 3 months, and though he was brought up in the kingdom of Egypt until his age of 40, he had the affection towards his brother, that is Israel people. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 25 வாசிக்கும் பொழுது, in Hebrews chapter 11 verse 24 and 25, மோசே தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட அவன் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். By faith, Moses refuses to call himself as the son of Pharaoh's daughter, but he chooses to suffer the affliction of Israel people than to enjoy the pleasures of sin. அது மாத்திரமல்ல, எகிப்தினுடைய பொக்கிஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணுகிறார். Not only that, he esteemed Christ as his greater riches than all other treasures in Egypt. அப்படிப்பட்ட மோசேயை தான் கர்த்தர் அழைத்தார். And God chose that Moses. நீங்க நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, Judges 6 verse 12, கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். and the angel of the Lord said to Gideon that the mighty man of valor, the Lord is with you. ஏன் என்று சொன்னால் அந்த 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, because in the 13th verse, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த கிதியோனை பார்த்து தான் கர்த்தருடைய தூதனானவர் பேசினார். because Gideon was thinking about his forefathers God, and he was thinking about where are the miracles that the God done to our forefathers. He was thinking that, so God was calling Gideon. எல்லோரும் மீதியானியரை பார்த்து பயந்து கொண்டிருந்த பொழுது கிதியோன் மாத்திரம் என்னுடைய முற்பிதாக்களுடைய அற்புதங்கள் எங்கே என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். when all the people were fearing for this Midianites, this Gideon alone thinking about his forefathers God. அப்படிப்பட்ட கிதியோனை பார்த்து தான் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ போ, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் அனுப்புகிறார். And God chooses that Gideon, and the angel of the Lord spoke to Gideon saying, the mighty man of valor, the Lord is with you. நாம் புதிய ஏற்பாட்டில் ஒரு சில சம்பவங்களை நாம் வாசிக்கலாம். Let us read few incidents in New Testament. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கலாம். Let us see about Apostle Paul. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Acts 8 verse 3, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து காவலில் போட்டு அவன் சபையை பாழாக்கினவன் என்று சவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. here it was written, Saul was made of havoc of the church. He was entering into the churches and the houses, and he was dragging off men and women, and he was committing them into the prison. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அது 1 நாம் வாசிக்கும் பொழுது, in Acts 9 from verse 1, அவன் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி நிருபங்களை கேட்டு வாங்கினவர் தான் இந்த பவுல். this Paul was at once, he was going to the synagogues, to the high priests, and collects the letters to threats and murders the disciples of God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்குள் இருந்த வைராக்கியத்தை பார்த்தார். And our Lord Jesus Christ, he just sees the zeal within him. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூடவே 3.5 வருஷம் அவரோடு கூட 12 சீசர்களுக்கு அநேக அற்புதங்களை காட்டி அவரோடு கூட வைத்திருந்தார்.
And all the 12 disciples of our Lord Jesus Christ, they were with him for almost 3.5 years. என்னை பிடிப்பாங்க, என்னை கொலை செய்வாங்க, நான் மரித்து போவேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் வந்திருந்தார். And all his 3.5 years he was teaching him about his crucifixion, about his resurrection to them. அவர்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களையும் செய்து காட்டிக் கொண்டே இருந்தார். He also does many miracles in front of them. அப்படி இருந்தும் அவரை பிடித்த பொழுது, and when they catch him, ஒருவன் ஓடி போனான், and one was refused and went, ஒருவன் காட்டி கொடுக்க கொடுத்தான், and one was betrayed, ஒருவன் மறுதலித்தான், and one was refused, மீதி 10 பேர் ஓடி போய் விட்டார்கள். and the remaining 10 was they run away. கர்த்தருக்காய் நிற்கிற மனிதனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். And the God was searching for the man who is standing firm for the Lord. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். But Lord says about Apostle Paul 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, in chapter 9 verse 15, அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று பவுலை அவர் பிடித்தார். God chooses Paul and he says that he is my chosen vessel. He is bear my name to the Gentiles, kings and all the children of Israel. பவுலை கொண்டுதான் 14 நிருபங்களை எழுத வைத்தார். And Paul written almost 14 testaments. இப்படி கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கிற திறப்பிலே நிற்கிற வைராக்கியமுள்ள மனிதர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். And God was searching for those godly men who was dedicating and who was giving themselves and who was standing firm in the prayer. இதற்கு படிப்போ அழகோ பதவியோ வசதியோ வேற எதுவுமே அதுக்கு தேவையில்லை. This doesn't need any kind of beauty or studies or posts etc. நன்றாக படித்த பவுலையும் கர்த்தர் பயன்படுத்தினார். God was using well-educated Paul. படிப்பறிவில்லாத மீனவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தினார். Even he was used the illiterate fishermen too. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அது 6 ல இருந்து 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, in Acts 4 from verse 6 to 8, அங்க அதிகாரிகளும் இஸ்ரவேலின் மூப்பர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர் எல்லோரிடத்திலும் அவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் அங்கு பேதுரு பேசுகிறார். Peter in front of the high priest and the higher officials, he was filled with the Holy Spirit and he was speaking in front of them. அது அப்போஸ்தலர் 4:13 ல நாம் வாசிக்கும் பொழுது, in Acts 4 verse 13, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. all the higher officials and priests, they would perceive that Peter and John was uneducated and untrained men, but when they see the boldness of them, they were marveled. அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள், இவர் படிப்பறிவு இல்லாதவர்கள் பேதமை உள்ளவர்கள் எப்படி இவ்வளவு தைரியமாய் பேசுகிறார்கள் என்று அவர் அறிந்து வைத்திருந்தார்கள். They was marveled and how this uneducated and untrained men, how the boldness come from. Where does this come from? நன்றாக படித்த பவுலை படிப்பறியாத ஜனங்களிடத்திலே கர்த்தர் பயன்படுத்தினார். God uses Paul, well-educated Paul, to the uneducated people. படிப்பறிவே இல்லாத பேதுருவை படித்தவர் மத்தியிலே கர்த்தர் பயன்படுத்தினார். And also God uses the illiterate Peter to the well-educated people. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, in Acts 24 verse 20, Acts 26 verse 24, பெஸ்ட் பவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். and here the Festus says to Paul, you are beside yourself, more learning leads dragging you into the madness. நீ 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 26 ல இருந்து 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, in 1 Corinthians chapter 1 from verse 26, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், ஞானிகளோ அல்லது வல்லவர்களோ பிரபுக்களோ அநேகர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. here it was written, those who called were not wise, noble or anything else. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். God chooses the foolish men of the world to put the shame into the wise. அது 1 கொரிந்தியர் 1:28 ல வாசிக்கும் பொழுது, in 1 Corinthians 1 chapter 28, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். and the God chose the base things of the world to make the wise foolish. ஏனென்றால் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, because in the 29th verse, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். he just did so that no flesh
should glory in God's name. அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Apostle Paul in Romans 11:29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே என்று எழுதி வைத்திருக்கிறார். it was written that the gifts and the calling of God was irrevocable. கர்த்தர் அழைத்த அழைப்பு அது ஒரு நாளும் மாறாது. And God's calling is unchangeable and it is irrevocable. நாம் தாவீதை குறித்து நாம் வாசிக்கலாம். When we read about David, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, பெத்லெகேமிலே ஈசாயினிடத்தில் உன்னை அனுப்புகிறேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சாமுவேலை அவர் அனுப்புகிறார். in 1 Samuel chapter 16, God called the prophet Samuel, asked him to go to the Bethlehemite Jesse's house because he chose among his son. அங்கு போய் பார்க்கும் பொழுது அந்த 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எலியாவை பார்க்கும் பொழுது அவனுடைய சரீர வளர்ச்சியும் முகத்தையும் பார்த்து இவன் தான் என்று அவன் நினைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ அவனுடைய சரீர வளர்ச்சியோ முகத்தையோ நீ பார்க்க வேண்டாம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எல்லோரையும் தள்ளிவிட்டு தாவீதை தெரிந்து கொண்டார். In 16th chapter verse 7, when Samuel prophet was supposed to think that the Eliab was the chosen, God says to Samuel, I do not see as the man sees. You do not see the outer appearance or the physical statures, because the people see the outward appearance, but I see the inner heart. Amen. Hallelujah. 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 கர்த்தர் உள்ளான மனிதனை பார்க்கிறார். God sees the inner man. அதே 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read the verse 18, சவுலுடைய வேலைக்காரன் சொல்லும்போது, அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன் என்று சொன்னாலும் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். when one of the Saul's servant, when he was describing David, he was telling that he was skillful in playing, he was a man of valor, he was man of war, and he was a handsome man. But he was adding one word, that the Lord is with him. Amen. Hallelujah. Hallelujah. சங்கீதத்தின் புத்தகம் 78ஆம் அதிகாரம் 70லிருந்து 72 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, in Psalm 78 from verse 70 to 72, கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த தாவீதை இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it was written that God chooses David his servant, who was behind the shepherd folds. He was took him from to shepherd the Jacob nation and Israel's inheritance. ஏனென்றால் அவன் தன் இருதயத்தின் உண்மையின்படி தன் கைகளின் திறமையினால் நடத்தினார் என்று வாசிக்கலாம். Because he led the things with this iniquity of the heart and his skillful of his hands. நாமும் நம்முடைய இருதயத்தின் உண்மையின்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கர்த்தருக்காய் பயன்படுத்த வேண்டும். We must also minister to God with our full potential and with full talents and with full iniquities of our heart. Amen. Hallelujah. Hallelujah. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, in Galatians 1 verse 10, நாம் மனுஷரை பிரியப்படுத்துகிற வண்ணம் போதிக்காமல் தேவனுக்காய் அவர் பிதாவுடைய சித்தம் செய்யவே நாம் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. here Apostle Paul says that he was meant to preach not to please men but to preach to please God. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே அல்ல என்று சொல்லுகிறார். here Paul says that he was supposed to preach to please men. He was not a born servant of the Lord. Amen. Hallelujah. Hallelujah. நம்முடைய இருதயத்தில் உண்மையாய் கீழ்ப்படிந்து வைராக்கியமாய் வாழும் பொழுது, நம்மையே அவருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை அவருடைய பணிக்காக கர்த்தர் அழைப்பார். when we dedicate ourselves to the God with the truthfulness and with all our soul and with all our zeal, God will call us for his ministry. இதற்கு அழகோ இல்ல வசதியோ இல்ல படிப்போ இல்ல சொந்த ஞானமோ இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. It does not require the beautiness or as your studies, sports or noble nothing else. நம் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். We should reflect the Christ within us. 1 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 12 லிருந்து 13 வரை வசனங்களை வாசிக்கும் பொழுது, in 1 Timothy chapter 1 verse 12 to 13, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்று சொன்னார். here Paul says
God sees myself as faithful, and He was putting myself into this ministry. முன்னே நான் தூசிக்கிறவனாய் இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தேன், கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன், அறியாமல் விசுவாசத்தினாலே அப்படி செய்தேன் என்று பவுல் சொல்கிறார். Here Paul says that before I was a blasphemer, I was a prosecutor, and I was an insolent man. All the things I did with my ignorance, but I obtained mercy too from God. ஊழியம் என்பது ஏதோ ஒரு பிழைப்புக்காக செய்யக்கூடாது. Service to God is not a bondage. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் முற்றுமுடிய நம்மை நடத்துவார். If God calls us as sure, He will lead us as sure. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. In 1 Thessalonians chapter 2 verse 4. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். Here the Paul says that we are not preaching to please men, but we are preaching to God who tests our heart. ஆமென், ஹல்லேலூயா. Hallelujah. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறேன். I just wanted to tell you the people who are watching this. ஒருவேளை கர்த்தர் நம்மை அழைப்பதற்கு நாம் பாத்திரமுள்ளவர்களாய் தேவனுக்காய் வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We must be a chosen vessel to God. உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தாகங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து வர வேண்டும். You must have that kind of thirst within you. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு அக்கறையும் ஒரு கரிசனை நமக்கு வர வேண்டும். We must have the thirst by seeing all the people who were not come to this. வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் இருக்கிறது. There are so many characters in our Bible. அதெல்லாம் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. We have no time to see all the things. ஆனால் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். But let me tell you one. நாம் யோசுவாவை போல எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறவனாய் வைராக்கியமுள்ளவனாய் தேவனுக்காய் அர்ப்பணிக்கிறவனாய் நாம் காத்திருக்க வேண்டும். But we must be like Joshua, being responsible, being obedient, and being faithful towards God. தாவீதை போல உண்மையாய் இருதயத்தின் உண்மையின்படியே அவன் மேய்க்க வேண்டும். Like David, we must have the iniquity of the heart in whatever we do. கிதியோனை போல அவர் எப்போதும் நம்முடைய சிந்தனை முழுவதும் முற்பிதாக்களை குறித்த அற்புதங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் அவருக்குள்ள வேண்டும். Like Gideon, we must think all about God's plans and God's miracles. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பயப்படாதவனாய் தைரியமாய் அவன் பிரசங்கிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். Like Apostle Paul, he was never fear for anything. He just preached in bold. எத்தனை முறை அடித்தாலும் அவன் மரித்து போனான் என்கிற அளவிற்கு அவனை அடித்து போட்டாலும் அவன் கர்த்தருக்காய் எழும்புகிறவனாய் அவன் காணப்பட்டான். Even he was beaten up to his death ridden, he was just rose up and he was just stand firm for the Lord. அதனாலதான் கர்த்தர் அந்த பவுலை பிடிக்கிறாரு. And that's why God chooses Paul. அப்படிப்பட்ட ஒரு தைரியமா அப்படிப்பட்ட தேவனுக்காய் வைராக்கியம் இருக்கிற ஆட்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். And God was searching nowadays that kind of spirit-filled godly men. ஆமென். இதுதான் தகுதிகள். And these are the qualities. வேற என்ன படிப்பு இதுக்கு தேவையான பலவிதமான ஒரு அழகோ வேற எந்த விதமான இது தேவையில்லை. And it does not require all other things. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உண்மையாய் நாம் சேவித்தால் போதும். We must serve the Lord with our iniquities. கர்த்தர் நம்மை அழைத்தார் என்றால் முற்றுமுடிய நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துவார். If God surely calls us, He will lead us till our end. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசியில சொல்லும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். கடைசியில சொல்லும்போது சொன்னார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். In Matthew 28, Jesus was when he was about to go to the heaven, he was preaching to the disciples to go and preach the gospel and give the baptism to the people, and till the last I will be with you. Amen. Hallelujah. Amen. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். May God be with you all. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். This month I pray this month fully God will be with you. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us close our eyes and pray. ஆமென். ஆண்டவர்
இந்த நாளிலே பரிசுத்த நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் யோசுவாவை நீர் எப்படி அழைத்தீர் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, தாவீதையும் கிதியோனையும் ஆண்டவரே பவுலையும் ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே நீர் அழைத்தீர் என்பதை நாங்கள் வைத்து வாசித்தோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்பு அது மாறாதவைகள். ஆண்டவரே, நீர் பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி நாங்கள் ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னதை போல நாங்களும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட சபை கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாய் மனசாட்சியின்படி செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் ஏதோ மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் அழைத்த அழைப்பிற்காக அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தும்படியா இந்த பூமியிலே வாழுகிற நாட்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் சாட்சியாய் வாழ்ந்து எங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம். அப்படியே கர்த்தர் நிறைவேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அநேகருக்கு இது பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுங்க. அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியினாலே அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டும் வியாதியினால பலவீனத்தால் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே சோத்திரம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் சீக்கிரமாய் இந்த நிலை மாறி ஆண்டவரே பழைய நிலைமை திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எதிர் வியாதியிலே பாதிக்கப்படுகிற ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறேன், விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், சபை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து சீக்கிரமா எங்கள் தேசத்தை விட்டு இந்த வியாதிகள் தொற்று வியாதிகள் மாறி போக கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.